இன்னைக்கு நாம 1000 பேபி சீரிஸ் உடைய பேலன்ஸ் 4 எபிசோட பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரே வீடியோல 3 எபிசோட் போட்டிருக்கேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணுமே புரியாது. அதை போயிட்டு பார்த்துட்டு வந்து இதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்ல ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோடைய மனைவிக்கு குழந்தை பிறக்குது. நம்ம ஹீரோ லீவ் எல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. குழந்தைய கையில வாங்கி கொஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருக்கு ஒரே பயமா பதட்டமா இருக்கு. ஒருவேளை இது நம்ம குழந்தையா இல்லாம இந்த குழந்தையும் மாத்தி தூக்கிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பயத்தோட பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கூட வேலை பண்றதுக்கு அன்சாரி அதுக்கப்புறம் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆபீசரை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இவங்க 2 பேரு மொத்தமா 3 பேரும் சேர்ந்து தான் இப்போ இந்த கேஸ்ல பிபினை கண்டுபிடிக்க போறாங்க. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு. ஆனா அந்த டீமுக்கு நம்ம எதுக்காக ஒர்க் பண்றோம், இது எந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமும் தெரியக்கூடாது, நம்ம சொல்ற வேலையை அவங்க பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த கேஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம வழக்கமா விசாரிக்கிற ஒரு கேஸ் மாதிரி இந்த கேஸ் இருக்க போறது கிடையாது. வழக்கமா ஒரு கிரைம் நடக்கும், குற்றவாளியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கேஸ்ல என்ன விஷயம் அப்படின்னா குற்றவாளியான சாராமா இறந்தே போயிட்டாங்க. பிபினுக்கு எல்லா உண்மையும் தெரியும். நம்ம முதல்ல பிபினை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ண முடியும். பிபினை கண்டுபிடிக்க ஒரே வழி அவன் வந்துட்டு மர்லினுக்கு அமுச்சு வச்ச அந்த லெட்டர் தான். லெட்டரை வச்சு தான் பிபினியை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆக்ட்ரஸும் அதுக்கப்புறம் அந்த புருஷங்காரன் இவங்களை பத்தியும் தான் கடைசியா லெட்டர் வந்திருக்கும். இந்த லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கேட்கும்போது அது பிரயோஜனமே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த கேஸ்ல வந்துட்டு நான்சிய சஞ்சீவ் வந்துட்டு கொலையே பண்ணிட்டான். அவங்க இறந்தே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம எந்த கேள்வியும் கேட்கவே முடியாது. நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இன்னொரு லெட்டர். அந்த லெட்டர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரேகா அண்ட் மோகன் இவங்களுக்கு பிறந்த ரேணுகா அப்படின்ற பொண்ணை பத்தி டீடைல்லாம் போட்டிருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அந்த அன்சாரி சொல்றாரு. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா சாரம்மா எழுதி வச்சிருக்காங்க இல்லையா, அதுல எல்லாமே அப்பா அம்மா பேரு, அவங்களுக்கு பிறந்த குழந்தை, அந்த குழந்தைய எந்த அப்பா அம்மாக்கு மாத்தி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல் மட்டும்தான் இருக்கும். ஆனா நமக்கு கிடைச்சிருக்க லெட்டர் இருக்கு இல்லையா, இந்த லெட்டர்ல அந்த குழந்தையுடைய பேர் என்ன, இப்ப அந்த குழந்தை என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல் வரைக்கும் இருக்கு. அதாவது பிபின் வந்துட்டு பொறுமையா அதுல இறங்கி ஒர்க் பண்ணிருக்கான். யார் இந்த குழந்தை, இப்ப அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு, எந்த குழந்தைக்கு பதிலா அந்த குழந்தை அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கான். நம்மளை விட பிபினுக்கு வந்துட்டு இந்த குழந்தைங்களை பத்தி நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்சாரி சொல்லும் போது கரெக்ட் தான். இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்க்கும் போதுதான் பிபின் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறான் அப்படின்னு மட்டும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா ரேகா அண்ட் மோகன், இவங்க தான் நம்ம பிபினுடைய உண்மையான அப்பா அம்மா. இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் நம்ம பிபின். நம்ம வந்துட்டு இவங்கல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்களுடைய லெட்டர் தான் முதல்ல வந்துட்டு பிபின் மர்லினுக்கு அமுச்சு வச்சிருக்கான். இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய டீம் கண்டுபிடிக்க கிளம்புறாங்க. இப்ப அந்த அப்பா அம்மா யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவங்க இதே ஊர்ல இருக்க ஒரு ஸ்கூல்ல 2 பேருமே டீச்சரா ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு விசாரிக்கும் போது அவங்க இங்க கிடையாது, பல வருஷத்துக்கு முன்னாடியே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த ஊரை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு பெங்களூருக்கு போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அவங்க போன் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க வேணா விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல இருக்கவங்க சொல்லும் போது இவங்களும் நம்பரை வச்சு அவங்க எங்க இருக்காங்க, இப்போ எங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நேரா பெங்களூரே கிளம்பி போறாங்க. கிளம்பி போனவங்க நேரா போயிட்டு போலீஸ்னு சொல்லாம, சார் எங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நாங்க உங்க ஸ்டூடெண்ட், மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது வயசாயிடுச்சுப்பா, எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட், அத்தனை பேருக்கு மத்தியில ஞாபகம் வச்சுக்கிறது முடியல. சரி நீங்க எப்படி இருக்கீங்க, எதுக்கு பெங்களூருக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே தன்னுடைய வீட்டுக்கு அந்த சாரு கூட்டிட்டு போறாரு. மேடம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே டீ காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு குழந்தைங்க இல்லையா, குழந்தைங்க வெளியே ஸ்டே பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா பேரு ரேணுகா, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய பொண்ணு படிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெங்களூருக்கு கிளம்பி வந்து அந்த பொண்ணை படிக்க வச்சேன். அவ ஒன்னும் பெரிய படிப்பாளிலாம் ஒன்னும் கிடையாது, ஆனா திறமையான பொண்ணு. ஏதாவது ஒரு வேலைக்கு போனா அப்படின்னா சீக்கிரமா செலக்ட் ஆயிட்டு ப்ரமோஷன் வாங்கிட்டு பெரிய பெரிய வேலைக்கு போவா. அதே போலதான் படிச்சு பெரிய ஆளாயிட்டு ஒரு நல்ல வேலைக்கும் போயிட்டு இருந்தா. 29 வயசு, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கமா அப்படின்னும் போது இல்லப்பா நான் கொஞ்சம் செட்டில் ஆயிடுறேன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்னு ஒர்க் பண்ணிட்டே இருந்தா. திடீர்னு பார்த்தா அவளுடைய பர்த்டே 2014, அந்த டைம்ல அவ இறந்து போயிட்டா அப்படின்னும் போது எப்படின்னு கேட்கும் போது அவ பர்த்டே டைம்ல காருக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு போல, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு
அப்படின்னு சொல்லும் போது பர்த்டே அன்னைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட்டும் ஷாக் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா கரெக்டா அந்த பொண்ணுடைய பர்த்டேக்கு 7 நாளைக்கு முன்னாடி தான் இந்த லெட்டர் மர்லின் கையில கிடைச்சிருக்கு. இதே போலதான் அந்த ஆக்ட்ரஸ் இறந்து போனாங்க பாத்தீங்களா, புருஷங்காரனி கொலை பண்ணா பாருங்க, அந்த கேஸ்லயும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மர்லினுக்கு லெட்டர் கிடைச்சிருக்கும். இந்த பிபின் தான் பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோக்கும் ஹீரோடைய டீமுக்கும் டவுட் வர ஆரம்பிக்குது. உடனே இங்க இருந்து கிளம்பி பக்கத்துல இருக்க லோக்கல் ஸ்டேஷன் போயிட்டு இந்த கேஸ பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ பத்தி விசாரிக்கும் போது நீங்க போயிட்டு இந்த லேடி போலீஸை மீட் பண்ணுங்க. அந்த டைம்ல அந்த லேடி போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தாங்க போல, இப்போ எஸ்பியா ப்ரமோட் ஆயிருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த கேஸ பத்தி கேட்கும் போது அந்த கேஸ் இன்னமும் முடிக்கப்படாம அப்படியே மிஸ்டரியாவே இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு போதைப் பொருள் அடிக்டா இருந்தா பர்த்டே அன்னைக்கு போதைப் பொருளை அதிகமா யூஸ் பண்ணி அது ஓவர் டோஸ் ஆகி அது மூலமா தான் அந்த பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்கா அப்படின்னும் போது, ஆனா இந்த விஷயம்லாம் அப்பா அம்மாக்கு தெரியாதா? போலீஸ் டாக்குமெண்ட்ல அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து இந்த மாதிரி ட்ரக்கோடைய ட்ரேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க, ஏன் அப்பா அம்மாட்ட சொல்ல, வெளி உலகத்துக்கும் தெரிய வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு வந்துட்டு இதோ ஒரு வித்தியாசமான ட்ரக்கை யூஸ் பண்ணிருக்கா. இந்த ட்ரக்கை பத்தி நாங்க பொதுமக்களுக்கு மத்தியில சொன்னா இப்படி ஒரு ட்ரக் எப்படி பெங்களூருக்குள்ள வந்துச்சு, இதை நீங்க கட்டுப்படுத்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சண்டை போடுவாங்க. இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ட்ரக்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு இது ஒரு புதுவிதமான போதைப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இதை தேடி அலைய ஆரம்பிச்சிருவாங்க. நானே எதுக்காக ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கொஞ்சம் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், அப்பா அம்மா கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் போலீஸ் சொல்றாங்க. அண்ட் எதுக்காக இவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த கேஸை நீங்க விசாரிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாங்களும் ஒரு போதைப் பொருள் கேஸ் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், அது அங்க இங்கன்னு கனெக்ட் ஆகி இங்க வந்திருக்கு, அதான் இது வரைக்கும் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல விசாரிச்சீங்களா, அந்த பார்ட்டிக்கு வந்தாங்க இல்லையா அவங்க எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களான்னு கேட்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் யாரும் போதைப் பொருள் யூஸ் பண்ணவே இல்ல, டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நெகட்டிவ் தான், அந்த பொண்ணு மட்டும் போதைப் பொருள் யூஸ் பண்ணிருக்கா, அவ கைக்கு எப்படி அந்த போதைப் பொருள் கிடைச்சது அப்படின்ற விஷயமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு அந்த பார்ட்டி நடக்கும் போது யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் நான் போயிட்டு மீட் பண்ண முடியுமா, அந்த கேஸ்ல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஜஸ்ட் ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அப்படின்னும் போது தாராளமா பண்ணுங்க, அவங்க எல்லாருடைய டீடைலும் என்னுடைய அசிஸ்டன்ட் கொடுப்பாரு, இவர் கூடவே வருவாரு அப்படின்னு சொல்லும் போது அவரை கூப்பிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன்லயே ரேணுகாவுடைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு போதைப் பொருள் யூஸ் பண்ணி தான் இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரியாம போலீஸ் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்களும் மெயின்டைன் பண்ணும். இப்ப நம்ம பேச போறோம் இல்லையா, இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், உங்களுக்கு என்ன விஷயம்லாம் தெரியுமோ அந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ரேணுகா இந்த மாதிரி அடிக்டா இருந்தா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு ஸ்பெசிபிக்கா போதைப் பொருள் யூஸ் பண்ணுவா அப்படின்ற விஷயம்லாம் தெரியாது, ஆனா அந்த பொண்ணு கஞ்சா ஒழிப்பா, தம் அடிப்பா, சரக்கடிப்பா, ஊர் ஃபுல்லா சுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரியும். அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி பொறுக்கித்தனமா தான் சுத்திக்கிட்டு இருப்பா, பெரிய படிப்பாளிலாம் கூட ஒண்ணுமே கிடையாது, ஆனா அந்த பொண்ணு நல்லா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங்ல அந்த பொண்ணு தான் ஹெட்டா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்றான். இந்த பொண்ணு இப்படி எல்லாம் நடந்துக்கிறா, போதைப் பொருள்லாம் யூஸ் பண்றா, குடிக்கிறா அப்படின்ற விஷயம்லாம் அப்பா அம்மாக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன் நல்லாவே தெரியும், குடிச்சுதான் வீட்டுக்கு போவா, அப்பாவுக்கு முன்னாடியே தம் அடிச்சு முகத்துல ஊதுவா, அவங்க கிட்டயே பயங்கரமா ரூடா தான் பிஹேவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே உங்களுக்கு பிபின் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது தெரியுமா, உங்க டீம்ல இருந்தாங்களா இல்ல வந்துட்டு ரேணுகாக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பிபினா அப்படி ஒரு பேரையே கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ போட்டோவை காமிக்கிறாரு. இவன் பிபின் கிடையாது, இவன் பேரு அர்ஷன், இவனும் ரேணுகாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பயங்கர பாண்டிங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. எல்லாரும் ஆபீஸ்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணு தம் அடிப்பா போல, யாராவது ஏன் பிராண்ட் தம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம பிபின் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகேவா, ஆளுக்கு ஒரு போட்டு வரலாம், வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி போயிட்டு தம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பேசி பழகி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க, அடிக்கடிக்க மீட் பண்றாங்க, அங்க இங்கெல்லாம் சுத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ரேணுகாக்கும் பிபின்க்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத தாண்டி ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சாச்ச அந்த மாதிரிலாம் கிடையாது, அந்த பொண்ணுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லாம் பிடிக்கவே பிடிக்காது, அவளுக்கு குடிக்கணும் கூத்தடிக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் பாப்பா, மத்தபடி அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் வேற எந்த டீப்பான கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பிபினும் நான் சொன்ன மாதிரி அந்த ரேணுகாவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸா தான் இருப்பாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அந்த பொண்ணு எப்பெல்லாம் கோவப்படுறாளோ அப்பெல்லாம் இந்த பையன் போயிட்டு பேசுவான், அந்த பொண்ணு காமாயிடுவா, சமாதானம் ஆயிடுவா. பிபின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல பையன், எல்லார்கிட்டயுமே நல்லா பழகுவான், காமா இருப்பான், ஃப்ரெண்ட்லியா பழகுவான், அதே போல் தான் ரேணுகா கிட்டயும் பழகுனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ல இருக்க ஒரு பொண்ணு சொல்றா. சரி பார்ட்டி டைம்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அன்னைக்கு ரேணுகாக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு லோ கிளாஸ் அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சமயா சரகு போட்டு டிஜே எல்லாம் வச்சு கொண்டாடிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு லைட் ஆஃப் ஆயிட்டு ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா
ரேணுகாவை காணும், எங்கடா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு காரு கிட்ட போயிட்டு பார்க்கும்போது காருக்குள்ள அந்த பொண்ணு மயங்கி கிடக்குறா, இறந்து கிடக்குறா. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிருப்பாங்க. ரேணுகா இறந்து போன சமயத்துல பிபின் எங்க இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்க கூட தான் இருந்தா, ரேணுகாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் தான் தேடி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிபின் எங்க போனா, இப்போ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரேணுகா இறந்து போயிட்டு 2 மாசத்துல அவன் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டான். ரேணுகா இறந்து போனதுக்கு அப்புறமா பிபின் ரொம்ப ரொம்ப மனரீதியா கஷ்டப்பட்டான் அப்படின்ற விஷயம் மட்டும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க இன்னொரு பையன் சொல்றான். இப்போ பிபின் வந்துட்டு எங்க ஸ்டே பண்ணிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு பார்க்கும்போது அது ஒரு ரெண்டல் வீடு தான். அந்த ரெண்டல் வீடுடைய ஓனர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிபினை செமையா பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு மனுஷனை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது, அப்படி ஒரு நல்ல மனுஷன், நல்லா பழகுவான், வாடகையும் கரெக்டா கொடுப்பான், அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு காலி பண்ணிட்டு போயிட்டான். நான் காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் மெசேஜே பண்ணா. அண்ட் பாத்ரூம் வந்துட்டு ஏதோ அடைச்சுக்கிட்டு இருந்துச்சு, அதை கிளீன் பண்ண கூட எனக்கு காசு போட்டு விட்டான். அவ்வளோ நல்ல மனுஷன். அவன் காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா நான் யாருக்குமே வாடகையே விடல. பிபின் வந்துட்டு ஒரு நல்ல படிப்பாளி. இங்க பாருங்க ஏதோ வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான், அந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாத்தையுமே இங்கே விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவசரம் காமிக்கும் போது இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இவன் இதையெல்லாம் வச்சு என்னதான் ஆராய்ச்சி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எல்லா திங்ஸையும் கலெக்ட் பண்ணி டெஸ்டிங்க்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி கார்ல போயிட்டே இருக்கும்போது பிபின் பக்காவா பிளான் பண்ணி ரேணுகாவை கொலை பண்ணிருக்கான். ரேணுகா சாவறதுக்கு கண்டிப்பா சாராமா தான் காரணம். அடுத்து வந்துட்டு தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவனையும் பிபின் வந்துட்டு கொலை பண்ணிருக்கான். அந்த ரெண்டாவது லெட்டர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா தேவன் அப்படின்ற பேர் தான் மக்களை போட்டிருக்கோம். மொத்தமா 2 குழந்தையுடைய பேர் போட்டிருக்கோம். இந்த அப்பா அம்மாக்கு குழந்தைய ஸ்வைப் பண்ணி தான் சாராமா கொடுத்திருப்பாங்க. ஒரு குழந்தையுடைய பேரை பிளாக் இங்க்லயும் ஒரு குழந்தையுடைய பேரை ரெட் இங்க்லயும் எழுதி வச்சிருப்பான். ரெட் இங்க்ல தேவன் அப்படின்ற பேரை போட்டிருப்பான். தேவனை பத்தி விசாரிக்கும் போது தேவன் இறந்து போயிட்டு இருப்பான். யார் இந்த தேவன், எதுக்காக பிபின் தேவனை கொலை பண்ணா அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பிபினை பத்தி மற்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய டீமையும் ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. இப்ப இந்த தேவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டீடைல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. தேவனுடைய அப்பா ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்காரு. அவருடைய பிள்ளையான தேவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா வழக்கம் போல வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அவர் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பயங்கர புத்திசாலித்தனமா ஒர்க் பண்ணி அந்த கட்சியில நல்ல பேர் எடுத்து அப்பா விட பெரிய ஆளா வந்துட்டு இருக்காரு. அப்பாவையே ஓரம் கட்டிட்டு இருக்காரு. அந்த கட்சியோடைய அந்த ஊருடைய மிகப்பெரிய தலைவரா இருந்திருக்காரு இந்த தேவன். அப்படி இருந்த தேவன் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனையால தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்னும் போது ஆமா சார் நான் கூட கேள்விப்பட்டேன், அந்த கறி சாப்பிட்டு சரக்கடிக்கிற வீடியோ வெளியே வந்து தானே இறந்து போயிட்டாரு, அநியாயமா அவர் இறந்து போயிட்டாரு, தம்மா துண்டு பீஃப் சாப்பிட்டாரு அப்படின்ற வீடியோ வந்துட்டு வெளியே லீக் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய தற்கொலை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்சாரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க கண்டிப்பா பிபின் தான் பிளான் பண்ணி அவனை கொலை பண்ணிட்டான். ஆனா எதுக்காக கொலை பண்ணா, எப்படி அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை கண்டுபிடிக்கணும், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க இருந்து கிளம்புனவங்க சுனீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை மீட் பண்றாங்க. இந்த பையனுடைய அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா கறிக்கடை வச்சிருக்காரு. இந்த பையன் உதவிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல. இந்த பையனை தனியா கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்க வந்துட்டு போலீஸ், எதுக்கும் பயப்படாத, நாங்க சில கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணா மட்டும் போதும், நாங்க கிளம்பி போயிட்டே இருப்போம். பிபின் உனக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியாது அப்படின்னு சொல்றான். சரி ஓகே போட்டோவை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இவன் எனக்கு நல்லாவே தெரியும், இவன் பேரு நைசாம், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நமக்கு அப்படியே பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. இந்த சுனிலோடைய அப்பா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே கறிக்கடை வச்சிருக்காரு. பையனை கொஞ்சோட மதிக்க மாட்டாரு. சின்னதா ஒரு தப்பு பண்ணா போதும் போட்டு பொலன்னு பொழப்பாரு. இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை கூட இருக்கு. இன்னும் கூட அத்தனை பேருக்கு முன்னாடி போட்டு சமயம் அடிக்கிறாரு. அப்பா கொஞ்சம் குடிகாராவும் இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல தான் நம்ம வந்து நைசாம் வந்து மீட் பண்றான், அதாவது பிபின் வந்து மீட் பண்றான். பிபினும் சுனீரும் நல்லா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பண உதவிலாம் பண்றான். 3 லட்சம் கையில கொடுத்துட்டு சும்மா வச்சு யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு தேவைன்ற காசு யூஸ் பண்ணிக்கோ, நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன், எனக்கு தேவைன்ற காசு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து உதவி செய்யறான். காசை வந்துட்டு சும்மா தண்ணியா இறக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் கூட காமிக்கிறாங்க. சரி ஓகே நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுனீருடைய ஃபேமிலி கூட நின்று மொத்தமா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறான். இந்த அளவுக்கு குடும்பத்தோடவே நல்லா பாண்டிங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோடைய டீமும் கண்டுபிடிக்கிறாங்க. சுனீர் அதுக்கப்புறம் தேவன் இவங்களுடைய தலையெழுத்தை மாத்தினது வேற யாரும் கிடையாது, சாரா தான். குழந்தைய மாத்தி வச்சு 2 பேருடைய தலையெழுத்தையே மாத்திட்டாங்க. சுனீருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு டார்க்கான வாழ்க்கை. இந்த பக்கம் தேவனுடைய வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான, இந்த ஊரே கொண்டாடும்படி தேவன் வாழ்ந்து
பார்த்துக்கிட்டு இருந்தான். மற்ற விஷயங்கள்லாம் தேவனை பத்தி விசாரிச்சா மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய ஊருக்கு போறாங்க. அங்க போயிட்டு தேவன் உயிரோட இருக்கும்போது தேவனுக்கு அல்லக்கை மாதிரி ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த அல்லக்கையை மீட் பண்ணி இந்த சுனீர் கூட சேர்ந்துட்டு பிபின் வந்துட்டு ஃபேமிலி போட்டோ எடுத்தான் பாத்தீங்களா, அந்த போட்டோவை காமிக்கும் போது இது நைசாமும் நைசாமுடைய ஃபேமிலியும் அப்படின்னு சொல்ல எனக்கு வந்துட்டு சில டீடைல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் அப்படியே கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த கட்சியுடைய பொதுக்கூட்டத்துல தேவன் பேசிக்கிட்டு இருக்கான். பயங்கரமா ஆரவாரமா போயிட்டு இருக்கு. எக்கச்சக்கமான பொதுமக்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அந்த பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போகும்போது தான் பிபின் வந்து இந்த அல்லக்கையை மீட் பண்ணி சில விஷயம் பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த அல்லக்கை போயிட்டு தேவனை மீட் பண்ணி என்ன விஷயம் சொன்னானோ அதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ணே, நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு பயங்கரமான விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். ஒரு பையனை கூடவே கூட்டு வந்திருக்கேன். அந்த பையன் பேரு நைசாமு. அவனும் அவனுடைய குடும்பத்துக்கும் வந்துட்டு அந்த மதத்தை சேர்ந்தவங்க நிறையவே துரோகம் பண்ணிருக்காங்க. துரோகம் பண்ணதுனால அந்த பையனுடைய தங்கச்சி வந்துட்டு தூக்குமாட்டி தொங்கி இறந்து போயிட்டா. இதுக்கப்புறம் நமக்கு இந்த மதமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதத்துல சேர போறாங்களாம். இந்த விஷயத்த நம்ம செமையா பேச வச்சு இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா செமையா ஃபேம் கிடைக்கும்னா கட்சிக்குள்ளயும் ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னும் போது சரி ஓகே இது செம்ம ஐடியாவா இருக்கு, நீ போயிட்டு அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லும் போது இப்ப அப்படியே நம்ம பிபின் வந்து மீட் பண்றான். மீட் பண்ணி செமையா இவனை மயக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். பேசி பழகி அப்படியே ஒன்னாவே சுத்த ஆரம்பிக்கிறான். நம்ம பிபினை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு பயங்கரமான கேரக்டர், மக்களே எல்லார்கிட்டயும் பேசி பழகிடுவான். இந்த வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம் அப்படின்ற மாதிரி சும்மா பேசியே எல்லாரையும் உசார் பண்றான் அப்படின்ற மாதிரியே நமக்கு காமிச்சிருப்பாங்க. அடுத்தது தேவன் கூடவே ஒரு அல்லக்கை மாதிரி பிபின் சுத்த ஆரம்பிக்கிறான். தேவன் எங்க போறானோ அங்க போவான், தேவன் எங்க போலியோ அங்க போக மாட்டான் அப்படின்ற மாதிரி செமையா கூடவே சுத்திட்டு இருக்கான். இதே டைம்ல தேவனுக்கு வந்துட்டு பர்த்டே வருது. அந்த பர்த்டேக்கு செமையா பார்ட்டிலாம் பண்ணி கொண்டாடுறாங்க. இப்போ தேவன் அதுக்கப்புறம் அந்த அல்லக்கையே நம்ம பிபின் 3 பேரும் மட்டும் ரூம்குள்ள போயிட்டு இந்த தேவன் சரகு போடுறான், நீயும் வந்து குடி அப்படின்னும் போது எனக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிபின் சொல்றான். சரி ஓகே சரகு போட்டாச்சு, ஷைடிஸ்க்கு ஏதாவது வேணும், செம டேஸ்டா இருக்கணும் அப்படின்னும் போது அண்ணா உனக்கு பிடிச்ச ஐட்டத்தை குக் பண்ணி கொண்டு வர சொல்லியிருக்கேன் பாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அல்லக்கையை பிபின் கிட்ட சொல்லும் போது பிபின் வந்துட்டு ஒரு மாட்டுக்கறியை கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த பீஃபை பார்த்தோன்னே இவனுக்கு அப்படியே குதூகலமாயிடுச்சு. எப்பா இதெல்லாம் சாப்பிட்டு எவ்வளவு நாளாவது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அருமையா இருக்கு, செமையா குக் பண்ணிருக்காங்க. ஆனா பசங்க யாரும் உள்ளுக்குள்ள வராம பாத்துக்கோ, கதவு லாக்ல இருக்கா பாரு அப்படின்னும் போது இப்ப அப்படியே நம்ம பிபின் திரும்பி பாக்குறான். அதாவது பயம்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த விஷயம் வந்துட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கட்சியில ஒரு ரூல், எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கானுங்க. எவனாச்சும் இதை படம் முடிச்சு போட்டு விட்டான் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை, அதுக்காக தான் யாராவது வராங்களான்னு பார்க்க சொல்றேன், மத்தபடி ஒன்றும் கிடையாது, இது உடம்புக்கும் ஹெல்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறான். அவன் வந்துட்டு ஒரு இந்து மதம் சார்ந்த கட்சியில இருக்கா மக்களே. அந்த கட்சியில இருக்கவங்க இந்த மாட்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு தெய்வமா மதிக்கக்கூடியவங்க, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செமையா பிரச்சாரமே பண்றாங்க. இதே டைம்ல இவன் வந்துட்டு பீஃப் சாப்பிடுறான் அப்படின்ற வீடியோ வந்துட்டு திடீர்னு லீக் ஆகுது. என்ன விஷயம்னு இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. மண்டை உடைஞ்சு போயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். எப்படிதான் இது லீக் ஆச்சு, எவனா லீக் பண்ணி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா இருக்கும் போது உடனே நம்ம பிபின், அண்ணா நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்கு அதுக்குள்ள பீஃப் இருக்கு அப்படின்ற விஷயமே தெரியாது, நான் தான் உங்களுக்கு தெரியாம குக் பண்ணி கொடுத்துட்டேன், அந்த மத்த விஷயங்கள்லாம் டப் பண்ணிட்டாங்க, ஏஐ மூலியமா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம வீடியோவும் ரிலீஸ் பண்ணலாம், உங்க மானத்தை காப்பாத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போது உன்ன மாதிரி ஆள் இருக்கிற வரைக்கும் எனக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது, இன்னைக்கு நைட் நீங்க கிளம்பி போயிட்டு சரகுலாம் போட்டு பட்டு தூங்குங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்றேன், இதோட என்னுடைய பயணத்தை நிப்பாட்ட முடியாது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லக்கையும் நம்ம பிபினையும் ஒன்னா அமுச்சு வச்சுட்டு தேவன் மட்டும் தனியா கிளம்பி போறான். தனியா கிளம்பி போனவனுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல. மறுநாள் காலைல பார்க்கும்போது சரக்குல அந்த பூச்சி மருந்தை கலந்து குடிச்சு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் போலீஸ்லாம் பாக்குறாங்க. அவன் டெட் பாடியை கொண்டு போறாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் அந்த அன்சாரிக்கும் தெரிய வருது. சார் மற்ற விஷயங்கள்லாம் கூட பரவாயில்ல, இந்த ரேணுகா கேஸ்ல கூட பிபின் வந்துட்டு கூடவே இருந்திருக்கான், அவன் தான் அந்த போதைப் பொருளை மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா இந்த கேஸ்ல வந்துட்டு அந்த அல்லக்கை கூடவே தான் பிபின் இருந்திருக்கான். நைட்டு வந்துட்டு தேவன் தனியா தான் போயிருக்கான். தனியா போயிட்டு சரக்கடிக்கும் போது அவன் வந்துட்டு விஷத்தை கலந்து குடிச்சு இறந்து போயிட்டான் அப்படின்னும் போது சார் இந்த கதையை கேட்கும் போது இது என்னமோ தற்கொலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு அந்த அல்லக்கையும் பிபினும் ஒன்னாதான் படுத்து தூங்கி இருக்காங்க, தேவன் மட்டும் தான் தனியா போயிருக்கான். அப்படி இருக்கும் போது எப்படி பிபினால போயிட்டு கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு அன்சாரி, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, தேவன் பீப் சாப்பிடும் போது கூடவே வந்துட்டு அல்லக்கையும் இருந்திருக்காங்க, அந்த பிபினும் இருந்திருக்கான், ஆனா வேற யாரோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. எப்படி அந்த விஷயம் நடந்துச்சோ, எப்படி அந்த வீடியோ லீக் ஆச்சோ, அதே போலதான் பக்காவா பிளான் பண்ணி இந்த தேவனை அந்த பிபின் வந்துட்டு கொலை பண்ணிருக்கான். அதாவது நம்ம பிபினுக்கு கூட சப்போர்ட்டுக்கு வேற யாரோ இருக்காங்க, பிபின் மட்டும் இந்த கொலை எல்லாத்தையுமே இந்த பிளான் எல்லாத்தையுமே தனியா பண்ணவே கிடையாது, கூட யாரோ இருக்காங்க, அவனையும் சேர்த்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிற
நினைக்கிறேன். 2 பேரையும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கேஸை முடிக்க முடியும் அப்படின்றாரு. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 6வது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த புருஷங்காரனை மீட் பண்றாரு. என்னப்பா மறுபடியும் என் மேல ஏதாவது பழிய போட வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, நான் கேட்க போது சிம்பிளான குவெஸ்டின் மட்டும்தான், அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பாருன்னு கிளம்பி போயிடுவேன், தேவையில்லாம மேல கை வைக்கிற மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய போன்ல இருந்து டெலீட் ஆன எல்லா விஷயத்தையும் ரெக்கவர் பண்ணியாச்சு, இந்த போட்டோஸ்லாம் பாரு, இந்த சாட்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த சாட் உன் பொண்டாட்டியும் வேற யாரோ ஒன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பப்பட்ட போட்டோஸ், இதுதான் உன்னுடைய பொண்டாட்டிய கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டுதலா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சார் அவ சாக தகுதியானவ தான், அதனால தான் கொலை பண்ணிட்டேன், அந்த விஷயம்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஸ்கிரீன்ஷாட்டும் இந்த போட்டோவும் மட்டும் உன் பொண்டாட்டிய நீயே கொலை பண்ண தூண்டுதலா கிடையவே கிடையாது, உனக்கு அவ்வளவு தைரியமும் கிடையாது, இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் அப்படின்னா உன் கூட ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான் இல்லையா பிபின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன கதை தான் உண்மையான கேட்கும் போது மேபி அதுவும் காரணமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே வீடியோ ரெக்கார்டா கொண்டு வந்து அந்த ஜட்ஜு கிட்டயும் மத்த போலீஸ் கிட்டயும் நம்ம ஹீரோ போட்டு காமிக்கிறாரு. இந்த ஸ்கிரீன்ஷாட் அதுக்கப்புறமா அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே சைபர் செல்ல கொடுத்து இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருப்பாரு போல. செக் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாமே ஃபேக், எல்லாமே டைப் பண்ணப்பட்டு இது எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது அவங்க பொண்டாட்டிக்கு வேற யார் கூடயும் கனெக்ஷனும் கிடையாது, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சாட்டும் பண்ணல, போட்டோஸும் கிளிக் பண்ணல, இது எல்லாமே மாஃப் பண்ணப்பட்ட போட்டோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிபின் தான் பக்காவா பிளான் பண்ணி இந்த புருஷங்காரனே பொண்டாட்டியை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் செட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அண்ட் பிபினுடைய முதல் விக்டிம் அதாவது ரேணுகா மோகன் இருக்காங்க இல்லையா, இவங்களையுமே அவன் தான் பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்கான். அதுக்காக நிறைய டைமும் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான், இயர்ஸ் கணக்கா வெயிட் பண்ணிருக்கான். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணி அந்த பொண்ணு கூட பழக ஆரம்பிச்சு அந்த பொண்ணுக்கு ட்ரக் கொடுக்குறான். அந்த ட்ரக் அந்த பொண்ணு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா, அந்த ட்ரக்குக்கு அடிமையாகிறா. முக்கியமா அந்த போதை பொருளை பிபின் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கொடுக்கும் போது இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியவே கூடாது, உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சுக்கிட்டு கொடுக்கும் போது அவளும் வாங்கி யூஸ் பண்றா. அப்பா அம்மாட்ட சண்டை போடும் போது கூட பிபின் போயிட்டு பேசினா அந்த பொண்ணு அமைதியாயிடுவா அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா இவன் போயிட்டு போதை பொருளை கொடுத்து சமாதானம் பண்ணிருக்கான். அண்ட் இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா போக போக அந்த பொண்ணுடைய பர்த்டே வருது. பர்த்டே அன்னைக்கு என்ன பண்றான் அப்படின்னா அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த போதை பொருளை கொடுத்த பிபின் வந்துட்டு இன்னைக்கு இந்த பொண்ணுடைய கதை முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிகமா கொடுத்திருக்கான். இவளும் போயிட்டு யூஸ் பண்றா, அந்த போதைக்கு சமயம் அடிக்ட் ஆயிட்டா இல்லையா, அவளுக்கு அளவே தெரியாம அதிகமா யூஸ் பண்ணும்போது தான் அந்த போதை அதிகமா உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டு இருக்கா. இந்த போதை பொருளை பத்தி போலீஸ் வெளியே சொல்லாமலே இருக்காங்க. ஏன்னா இந்த போதை பொருளை மத்தவங்க வாங்கி பயன்படுத்தக்கூடாது, மத்தவங்க தேடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் கொஞ்சம் மிஸ்ட்ரியாவே இருக்கு. ஆனா இந்த போதை பொருளை கண்டுபிடிச்சதே பிபின் தான். அவன் எங்க ஸ்டே பண்ணியிருந்தானோ அங்க போயிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு சில திங்ஸ் எல்லாம் கிடைச்சது, அதை வந்துட்டு லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது மூலயமா தான் இவன் அந்த போதை பொருளையே உருவாக்கி இருக்கான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சோம். பிபின் தான் பக்காவா பிளான் போட்ட மாதிரியே ரேணுகாவை யாருக்கும் தெரியாம கொலை பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னும் போது, ஆனா எதுக்காக கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேக்குறாரு. இதே கேள்வியோட நான் சுத்திக்கிட்டு இருந்தேன், அந்த கேள்விக்கான ஆன்சரை இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ வந்துட்டு ரேணுகாவுடைய ரியலான அப்பா அம்மா வேற யாரோ, நம்ம பிபினுடைய உண்மையான அப்பா அம்மா தான் அந்த மோகனும் அதுக்கப்புறம் அந்த மோகனுடைய வைஃபும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல அப்பா அம்மாக்கு தருதலையான பொண்ணு. இந்த பொண்ணு வந்துட்டு தன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கைய ஒழுங்கா வாழாம போதை பொருள் குடிக்கிறது, அங்க இங்கன்னு சுத்துறது, அப்பா அம்மாவை மதிக்காம போறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாரா அம்மாவால கிடைக்கப்பட்ட அந்த சந்தோஷமான வாழ்க்கையை ஒழுங்கா வாழாம எல்லாரையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தா, எனக்கு வந்துட்டு ஒரு மோசமான வாழ்க்கை, இவளுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கையா, அதையும் இவ ஒழுங்கா வாழ மாட்டாளே, அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டான். இதே பேட்டர்ன் இதே நோக்கத்துக்காக தான் எல்லாரையும் கொலை பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அந்த தேவன் எப்படி இறந்து போனா, தேவனை எதுக்காக பிபின் வந்துட்டு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தன்னை போலவே சாரா அம்மாவால தலையெழுத்து மாற்றப்பட்டவங்க தான் சுனிரும் தேவனும். சுனிர் வாழ வேண்டிய வாழ்க்கையை தான் தேவன் அந்த பக்கம் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அதுவும் ஒரு மோசமான போக்குல இவனையும் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்றான். அவன் என்னைக்கு பிறந்தானோ, அதாவது என்னைக்கு கரெக்டா சாரா அம்மாவால தலையெழுத்து மாறிச்சோ அன்னைக்கே அவங்கள போயிட்டு கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் கரெக்டா பர்த்டே அன்னைக்கு கொலை பண்றான். முக்கியமா இந்த எல்லா விஷயத்தையும் பிபின் தனியா பண்றதே கிடையாது, கூட யாரோ இருக்காங்க. இவனை மாதிரியே சாரா அம்மாவால தலையெழுத்து மாற்றப்பட்ட ஏதோ ஒரு குழந்தைகிட்ட பேசிதான் அவன் கூட சேர்ந்துட்டு இவனும் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஏதோ ஒரு ஆள் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஆளை வச்சுதான் தேவனையும் இந்த பிபின்னு பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ண அப்படின்னும் போது நமக்கு அப்படியே விஷுவலா காமிக்கிறாங்க. அந்த தேவன் சரியான போதையில குடிச்சிட்டு புலம்பிட்டே இருக்கும் போது யாரோ காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சவுண்ட் கேக்குது. தேவனு காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாரையும் காணும். ஆனா பின் சீட்ல எவனோ உட்கார்ந்துகிட்டு இருக்கான், கை கிளவுஸ் மாஸ்க்
அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா ப்ரிப்பேர்டா வந்திருக்கான். இப்போ தேவன் போதையா இருக்கிற காரணத்தினால கொலை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. புடிச்சு அழுத்துறான். அதுக்கப்புறமா அந்த விஷத்தை வாய்க்குள்ள ஊத்திட்டு இன்னும் கொஞ்சம் சரக்க ஊத்திட்டு வெளியே வந்துட்டு சரக்கு பாட்டில் இருக்கும் அதுலயும் இந்த விஷத்தை கலந்துட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கான். அவ்வளவுதான், இப்போ இவன் இறந்து போயிட்டான். யாரும் உள்ளுக்குள்ள வந்து போனாங்க அப்படின்ற மாதிரி எந்த தடயமும் கிடையாது. பக்காவா அவன் பிளான் பண்ண மாதிரி இறந்தும் போயிட்டான். அண்ட் இது தற்கொலை அப்படின்ற மாதிரி போலீஸும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி இவனுக்கு வந்துட்டு ஒரு மன உளைச்சலை உருவாக்குற மாதிரி மக்களுக்கு மத்தியில இவனுடைய பேரை கெடுக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி செட் பண்ணிட்டான். அப்படின்னும் போது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜும் அந்த 2 போலீஸ்க்கும் தலையே சுத்துது. இப்போ நம்ம ஹீரோ இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா பிபினையும் கூட எவருக்கானோ அவனையும் பிடிச்சிடுவேன். பிடிச்சதுக்கு அப்புறமா பிபினை என்ன பண்ணும்? இதே கேள்வியை இதுக்கு முன்னாடி நான் கேட்கும் போது நீங்க ஆன்சர் பண்ணவே இல்லை, இப்பயாச்சும் சொல்லுங்க அப்படின்னும் போது அவனை கூட்டிட்டு போயிட்டு கோர்ட்ல நிப்பாட்டி அவனுக்கு தண்டனைலாம் வாங்கி கொடுக்கவே முடியாது. அப்படி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனா கண்டிப்பா சாராவை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். பெரிய பிரச்சனை ஆயிடும். அவனை எப்ப பாக்குறீங்களோ அப்பயே ஷூட் பண்ணி கொலை பண்றங்க. இந்த விஷயத்துல வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த விஷயம் வெளியவும் தெரியக்கூடாது. அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயமும் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. பயங்கர சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இந்த எபிசோட் அப்படியே முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 7வது எபிசோடு கடைசி எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோடைய டீம் ஆபீஸ்ல இருக்கும்போது ஏதோ ஒரு லெட்டர் வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா பிபின் மர்லினுக்கு எப்படி லெட்டர் அனுப்புவானோ அதே போல நம்ம ஹீரோக்கே சேலஞ்ச் பண்ற மாதிரி நேரடியா அமைச்சு வச்சிருக்கான். இந்த லெட்டரை பார்த்து ஹீரோ செமையா கடுப்பாகிறாரு. இந்த விஷயம் சீக்கிரட்டா இருக்கணும், வெளியவே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லார்கிட்டயும் படிச்சு சொன்ன இந்த விஷயம் எப்படி வெளியே தெரிஞ்சிச்சு? இவ்வளவு நாள் நம்ம தான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அவனை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் நம்ம பின்னாடியே நம்மள தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் போல. எப்படி இந்த விஷயம் வெளியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி உடனே போயிட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மர்லின் கால் பண்றாங்க. கால் பண்ணி இன்னைக்கு எனக்கு மறுபடியும் ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நேரா கிளம்பி போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்றாரு. யாரு கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் கடைக்கு போயிருந்தேன், போயிட்டு வந்து பார்க்கும் போது இங்க கடந்தது, ஓபன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இவரு ஓபன் பண்ணி பார்த்தா இவருக்கு எந்த லெட்டர் வந்துச்சோ அதே போல ஒரு காப்பி இங்க வந்திருக்கு மக்களே. இப்ப நம்ம ஹீரோ இந்த ஊர் முழுக்க அங்க இங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு கடையுடைய வாசல்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது எவனோ ஒருத்தன் உடம்பெல்லாம் மூடிட்டு ஒரு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல வந்துட்டு போறான் அப்படின்ற விஷயம் ரெக்கார்டா இருக்கு. அந்த ஸ்கூட்டரை பத்தி செக் பண்ணி பார்க்கும்போது கண்டே பிடிக்க முடியலையா. அதுல இருக்க நம்பரு ஃபேக் நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அன்சாரி கால் பண்ணி சொல்றாரு. அவரும் வந்துட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோக்கு அனுப்பும் போது 2 பேருமே ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஆனா வந்தவன் யாரு அப்படின்னா கண்டே பிடிக்க முடியல. இப்போ அந்த லெட்டர்ல 2 பேருடைய பேர் இருக்கும். அதாவது சாராமாவால மாற்றப்பட்ட 2 குழந்தைங்களுடைய பேர் இருக்கும். அவங்க இப்போ எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இந்த 2 பேர்ல யாரை கொலை பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கிளம்பி போயிட்டு சனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனுடைய அப்பாவை மீட் பண்ணி சனல் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சனல் 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டு இருக்கான். செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெய்யும் போது ஒரு சுவர் இடிஞ்சு விழுந்து அந்த பையன் இறந்து போயிட்டு இருக்கான். அநியாயமா என் புள்ள இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகிறாரு. சரி ஓகே நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த குழந்தையுடைய பேரு கலில் ஜிப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஜிப்ரானை தான் அடுத்து வந்துட்டு பிபின் கொலை பண்ண போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அப்பாவை எப்படியோ தேடி கண்டுபிடிக்கிறாங்க. பையனை பத்தி விசாரிக்கும் போது பையனை பத்தி பேசினாலே ஒரு சமையா காண்டாவுறாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு இவரு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மக்களே இந்த ஜிப்ரான் இருக்கா பாத்தீங்களா, இவன் சரியான குடிகாரன், வீட்டுக்கு ஒழுங்கா வரமாட்டான், அம்மா அப்பா ஒழுங்கா பாத்துக்க மாட்டான், அம்மா அப்பாவே திட்டுவான், அசிங்கமா பேசுவான் அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு அப்படிதான் குடிச்சிட்டு வந்து செமையா சண்டை போட்டு அதுக்கப்புறமா அந்த போதையிலேயே போயிட்டு படுத்து தூங்குறான். மறுநாள் காலையில போதை தெளிஞ்சு கண்ணு முடிக்கிறான். கண்ணு முடிச்சு யாருக்கோ கால் பண்ணலான்னு பார்க்கும்போது போன்ல பேலன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வருது. இவன் கிச்சனுக்கு வந்து அம்மா கிட்ட அம்மா அவன் போனை கொடுமா, நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணும் அப்படின்னும் போது போன்லாம் கொடுக்க முடியாது, நீ என்கிட்ட பேசாத, நீ என்ன நாங்க சொல்ற மாதிரியா கேக்குற, எங்களை மதிக்கிறியா எங்கேயாச்சு, அப்பா அம்மானு கூட மரியாதை கொடுக்காம அசிங்கசியமா பேசிக்கிட்டு இருக்க, அப்ப எப்படி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கும் போது அம்மா எனக்கு செமையா காண்டாவது, ஒழுங்கா எனக்கு போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க அமைதியா இருக்காங்க, மதிக்கவே மாட்டாங்க. இவன் கூப்பிட்டு பாக்குறான். அப்புறம் காண்டாயிட்டு ஒரு கம்பியை கொண்டு வந்து அம்மானு கூட பார்க்காம ஓங்கி மண்டையிலேயே ஒரு போடு. அவ்வளவுதான், அம்மா இறந்து போயிட்டாங்க, ஸ்பாட் அவுட். நான் தான் சொன்னல போனை கொடு, எனக்கு கடுப்பேத்தாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, இப்போ இறந்து போயிட்ட சாவு அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அவன் வந்துட்டு பயங்கரமான போதைக்கு அடிக்ட் ஆயிட்டான், அதனால தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் ஜெயில அடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிட்டு வெளியே வந்திருக்கான். வெளியே வந்தவன் நேரா வீட்டுக்கு வந்து நான் வீட்டுக்குள்ள போகணும், அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னும் போது இவர் உள்ளுக்குள்ள விட மாட்டேன், வெளியே
போட அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா திட்டிருக்காரு. இல்ல அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போனவன் அம்மாவுடைய தாலிக்குடைய ஆட்டையை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். அந்த ஃப்ராடு பையலை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, அவன் எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே ஊர் முழுக்க அங்க இங்கன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த ஜிப்ரான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இருந்து வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க இருக்க ஒரு ஹார்ட்வேர் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அங்க போயிட்டு விசாரிக்கும் போது அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணி அந்த கடையில இருந்து வேலையை விட்டு அமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருஷமா அவன் கடை பக்கமே வரது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்க ஸ்டே பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அந்த வீட்டுல இப்போ வேற ஒரு ஃபேமிலி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஜிப்ரானை பத்தி விசாரிக்கும் போது அவன் எங்களுக்கு முன்னாடி இங்க குடியிருந்தவன், நாங்க வரும்போது அவன் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான். அவன் வீட்டை காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு போஸ்ட் வந்துச்சு, அந்த போஸ்ட்டை நாங்க தான் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது அம்மாவுடைய தாலி செயினை ஆட்டையை போட்டு கொண்டு வந்தான் பாத்தீங்களா, அதை வந்துட்டு பேங்க்ல அடமானம் வச்சிருக்கான் போல. பேங்க்ல இருந்து வட்டி கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அந்த நோட்டீஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா போன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்க அப்படின்னும் போது போனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆனா தமிழ்ல பேசுது. அவன் கண்டிப்பா தமிழ்நாட்டுல தான் இருக்கான் போல. அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் போது தென்காசி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. நம்ம உடனே கிளம்பி தென்காசிக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த வினோத் இருக்காரு பாத்தீங்களா, அவரு கன்னு கொண்டு வந்திருப்பாரு. மொத்தமா 2 கன்னு கொண்டு வந்திருக்காரு. கொஞ்சம் பார்த்து சேஃபா யூஸ் பண்ண சொல்லி எஸ்பி குத்தமிச்சாரு. அதுவும் இல்லாம இது அன்ரிஜிஸ்டர்டு கன்னு தான், கொஞ்சம் பார்த்தே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நம்ம ஹீரோ அவரு ஒன்று வச்சுக்கிட்டு இன்னொரு கன்னை அந்த அன்சாரிக்கு கொடுக்குறாரு. பின்னாடி உட்கார்ந்துட்டு அந்த வினோத் இருக்காரு பாத்தீங்களா, அவரு அப்போ எனக்கு கன்னு இல்லையா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இப்ப அப்படியே இங்க இருந்து கிளம்பி தென்காசி போயிட்டாங்க. அங்க போயிட்டு போன் பண்றாங்க. போனு திடீர்னு ரிங் அடிக்குது. என்ன ரிங் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாரோ அட்டன் பண்ணி பேசிட்டாங்க. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டலுக்கு ஜிப்ரான் வந்துட்டு நிறைய வாட்டி சாப்பிட வந்திருக்கான். ரெகுலர் கஸ்டமராகவே இருந்திருக்கான். 2 நாளைக்கு முன்னாடி சாப்பிட வந்தவன் பர்ஸ் கொண்டு வரல, மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். பர்ஸுக்கு பதில் அதாவது காசுக்கு பதில் போன் வச்சுக்கோங்க, காசு கொடுத்துட்டு போனை வாங்கிறேன் அப்படின்னும் போது தம்பி உன்னதான் எனக்கு நல்லாவே தெரியுமே, நீ எதுக்காக போன்லாம் கொடுக்குற, போனை கையோடு கொண்டு போ, நாளைக்கு வரும்போது காசு கொடு அப்படின்னும் போது பரவாயில்லண்ணா, காசு விஷயத்துல இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, போனை வச்சுக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனா. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம கொடுத்துட்டு போனா. ஆனா 2 நாளா திரும்பி வரவும் இல்ல, போனையும் வந்து வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் ஆன் பண்ணேன். அவனுக்கு தெரிஞ்ச யாருக்காச்சும் கால் பண்ணி அவன் போனை இங்கேயே வச்சுட்டு போயிட்டான், வந்து வாங்கிட்டு போங்கன்னு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணா. கரெக்டா நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னும் போது சரி ஓகே, அந்த ஜிப்ரான் எங்க ஸ்டே பண்ணிருக்கான்னு கேட்கும் போது அந்த கடையிலேயே ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா. அது ஏதோ காட்டு பகுதி மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கு. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே கன்னோட அந்த வீட்டை நோக்கி போகும்போது கூட வந்த வினோத் இருக்காரு பாத்தீங்களா, அவரு அன்சாரி கிட்ட சொல்லி அந்த குட்டி பையன் எங்க இருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அவர் அப்படியே கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோ வினோத்தும் கன்னோட வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து நம்ம பிபின் வரான். அட பாவி நீ எப்படா இங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ ஒரு பிளாஷ்பேக். அந்த பாட்டியை இவன் எதுக்காக கொலை பண்ணா, அப்போ அந்த பாட்டி என்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் காமிக்கிறாங்க. நான் வந்துட்டு எக்கச்சக்கமான தப்பு பண்ணிட்டேன், எக்கச்சக்கமான மோசமான காரியங்கள் பண்ணிருக்கேன், அதுவும் நான் உனக்கு பண்ணதுதான் ஒரு மோசமான இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்துட்டு இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைங்களை மாத்தி மாத்தி வச்சிருக்கேன், உன்னையும் அதே மாதிரி தான் மாத்தி கொண்டு வந்தேன். உனக்கு பதிலா எந்த பொண்ணை வந்துட்டு உன்னுடைய அப்பா அம்மாட்ட கொடுத்தமிச்சனோ அதை பத்தி எல்லா டீட்டெயிலும் தெளிவா அந்த சோகத்துல எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுதான் பிபின் செமையா காண்டாயிட்டு அந்த பாட்டியை கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நான் இங்க இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிபின் கேட்கும் போது எங்கடா ஜிப்ரானு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வினோத் வீட்டுக்குள்ள போயிட்டு பாக்குறாரு. ஜிப்ரான ஆளை காணும். ஜிப்ரான ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய பர்த்டே அன்னைக்கே எரிச்சு கொலை பண்ணிட்டேன், இப்ப போயிட்டு தேடினா எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே சார், வழக்கம் போல எதுக்கு வந்தீங்களோ ஷூட் பண்ணுங்க, ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு போங்க அப்படின்னும் போது ஹீரோ ஷூட் பண்ண மாட்டேன்னு பாக்குறாரு. அப்படின்னா என்ன கைது பண்ணி கொண்டு போயிட்டு கோர்ட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டுவீங்களா, தாராளமா போயிட்டு நிப்பாட்டுங்க, நான் என்ன பண்ணேன், சாரம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் ஒத்துக்க நான் தயாரா இருக்கேன், கூட்டிட்டு போங்க அப்படின்னும் போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. உங்களால கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க பிளான் பண்ணி வந்த மாதிரியே இங்க ஒரு கொலை விழப்போகுது, அந்த கொலை நான் தான், என்னதான் கொலை பண்ண போறீங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ விலங்கெல்லாம் மாட்டி விட்டு இப்போதைக்கு உன்னை கொலை பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் உன்னுடைய பிளான் என்ன, நீ என்ன பிளான் போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்காம விட மாட்டேன், நீ பிளான் பண்ண மாதிரி நாங்க கிளம்பி இங்க வந்திருக்கோம், ஆனா இதுக்கப்புறம் நீ பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னும் போது ஆனா நீங்க ஒரு பிளான் பண்ணா வினோத் ஒரு பிளான் பண்றாரு போலயே, அங்க பாருங்க சார் அப்படின்னும் போது வினோத் கன் எடுக்கிறாரு, டப்பு டப்புன்னு ஷூட் பண்ணி நம்ம பிபினை கொலை பண்ணிடுறாரு. ஆட பாவி பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி, இப்ப ஏன்டா
ஏன்டா அப்படி பண்ண, நான் சொல்லாம நீ ஏன் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் இவெல்லாம் வாழ தகுதியே இல்லாதவன், எஸ்பி சார் தான் உங்களுக்கு கண்ணை கொடுக்கும் போது எனக்கும் கண்ணை கொடுத்து அங்க ஏதாவது பிரச்சனையானா நீங்க போட்டு தள்ளுங்க, அந்த பிபினை மட்டும் கூட்டு வந்துடாதீங்க, அவன் இங்க வந்தா பெரிய பிரச்சனையே ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. அதான் கொலை பண்ணிட்டேன், எனக்கு என்ன ஆர்டர் வந்துச்சோ அதே போல நான் பண்ணிட்டேன், எனக்கு குற்ற உணர்ச்சிலாம் கிடையாது அப்படின்னு போது ஹீரோக்கு செமையா கடுப்பாகுது. இவன் அவ்வளவு சாதாரணமா சாவர ஆளே கிடையாது, இவன் ஏதோ செமையா பிளான் பண்ணி வச்சிருக்கான், இவன் உயிரோட இருந்தாதான் அது என்ன பிளான், இவனுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னே கண்டுபிடிக்க முடியும். இப்போ இவனுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, இவன் இறந்து போனா கூட கண்டிப்பா இவனுக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க கொலை செய்ய தான் போறாங்க அப்படின்னு சொல்றாரு. இது வந்துட்டு எண்டு கிடையாது, இதுக்கப்புறம் தான் இந்த கேஸே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அந்த பக்கம் அன்சாரியை காமிக்கிறாங்க. அன்சாரிக்கு ஏதோ ஒரு போன் கால் வருது போல, அவர் வண்டியை விட்டு இறங்குறாரு. அந்த பையனை கூட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த பையனையும் இறங்கி நடந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காருக்கு பின்னாடி வந்து கன்னோட நிக்கிறாரு. அந்த பையனை கொலை பண்ண போறாரா என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியல. ஒருவேளை இவன் தான் அந்த ஹெல்ப் பண்ற ஆளா அப்படின்னு சரியா தெரியல மக்களே. இதே டைம்ல அந்த நடிகையோடைய புருஷனை பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி தன்னுடைய பொண்டாட்டியவே கொலை பண்ண வச்சான் பாத்தீங்களா, அந்த பிபினை காமிக்கிறாங்க. அவன் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனை யாரோ பிபின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. அதோட இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதைக்கு கண்டிப்பா செகண்ட் பார்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். யாரெல்லாம் இந்த சீரீஸ்க்கு செகண்டரி சீசன் வரும்னு வெயிட் பண்றீங்களோ அவங்கலாம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டு விடுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வரக்கூடிய பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.